அதாவது சங்குப்பட்டி பெண் படுகொலை ஒரு திருப்புமுனையான விசாரணையில் திருப்புமுனையாக அமைந்திருக்கின்றது. அண்மையில் சங்குப்பட்டி பாலத்தடியில் கடந்த 12ஆம் தேதி சங்குப்பட்டி பூனகிரி சங்குப்பட்டி பாலத்தில் ஒரு பொன் மர்மமான முறையில் இறந்து கிடந்திருக்கின்றார். இது சம்பந்தமாக யாழ்ப்பாணம் போலீஸாருக்கு அறிவித்திருக்கின்றார்கள். போலீஸார் தடயவியல் போலீஸாருடன் அங்கு ஆய்வுகள் நடத்தி அது உடற்கூற்று பரிசோதனை மேற்கொண்டிருக்கின்றார்கள். உடற்கூற்று பரிசோதனையில் பல திடுக்கிடும் சம்பவங்களை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது அந்த பொன் கூரிய ஆயுதத்தால் தலையில் குத்தப்பட்டு அதன் பின்னர் பொன் கொண்டு வந்து அந்த கடலில் வீசப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும் நுரையீரல் பகுதிக்குள் அளவுக்கு அதிகமான நீர் போய் மூச்சு திணறலால் தான் அந்த இறப்பு நிகழ்ந்தது என்று சொல்லி உடற்கூற்று பரிசோதனையில் ஆய்வுகள் வெளியிட்டிருக்கின்றது. இதன் பின்னர் பலவாறாக செய்திகள் வெளியாகி இருந்தன. கணவன் மனைவி உட்பட இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றதாகவும் கிளிநொச்சியைச் சேர்ந்த இன்னொருவர் கைது செய்யப்பட போகின்றார் என்று சொல்லியும் செய்திகள் வெளியாகி இருந்தன. ஆனால் இப்பொழுது அவ்வாறான செய்திகள் இல்லாமல் சற்று திருப்புமுனை அமைந்திருக்கின்றது. பூனகிரி அது சம்பந்தமான நாங்கள் ஒரு விரிவான காணொலியை நாங்கள் இதில் பார்க்க போகின்றோம். தீபாவளி பரிசு என்னும் போர்வையில் இணையதளங்களில் உங்களை ஏமாற்றுகிறார்கள். உங்களை ஏமாற்றி உங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள், உங்களுடைய வங்கி இலக்கங்கள் எல்லாத்தையும் ஹேக் செய்யக்கூடிய சூழ்நிலை வருவதாக ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போகிறோம். பூனகிரி சங்குப்பட்டி 18வது மைல்கல் அருகில் கடந்த 12ஆம் தேதி காரநகரை சேர்ந்த இளம் குடும்ப பொன்னொருவர் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டமை யாவரும் அறிந்த நிலையில், எனவே சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பாக துரித விசாரணைகளை மேற்கொண்ட பூனகிரி போலீசார் சம்பவம் தொடர்பாக இருவரை கைது செய்திருக்கின்றார்கள். அப்போ சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் 51 வயதை உடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த டிஸ்பென்சரி அதாவது மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரையும் 32 வயதை உடைய அந்த மருந்தகத்தில் உதவியாளராக பணிபுரிகின்ற இன்னொருவரையும் கைது செய்திருக்கின்றார்கள். எனவே இவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த பொன் கூரிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதிகள் எரியக்கூடிய திரவங்கள் ஊற்றப்பட்டு எரிக்கப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்டு நுரையீரலுள் நீர் புகுந்ததால் ஏற்பட்ட மூச்சு திணறலால் உயிரிழந்தமை உடற்கூற்று பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணையில் குறித்த பொன்னின் தங்க நகைகள் கொள்ளை இட்டமை தெரிய வந்திருக்குது. குறித்த பொன் வீட்டிலிருந்து வெளியேறுகின்ற போது 10 பவுன் நகைகளை அணிந்திருந்ததாக கணவனால் கூறப்பட்டதாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த பொன்னிடமிருந்த நகைகள் அனைத்தையும் அபகரித்திருக்கின்றார்கள். எனவே போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணைகளின் பிரகாரம் சந்தேக நபர்கள் இருவரும் கொள்ளையிட்ட 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான 10 பவுன் மதிப்பிலான தங்க நகைகளுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் கையும் களவுமாகத்தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே 10 பவுன் நகைகளினுடைய தற்போதைய விலை 30 லட்சம் ரூபாய் என்று சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே படுகொலை செய்யப்பட்ட பொன் ஏலவே மருந்தகம் ஒன்றில் பணிபுரிந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மருந்தகத்தில் தான் இந்த பொன் வேலை செய்தார். இவர்கள் தான் ஏதாவது ஒரு முறையில் இந்த பொண்ணை அழைத்து இந்த திருட்டு வேலைகளை செய்துவிட்டு இந்த பொண்ணை கொலை செய்திருக்கலாம் என்று சொல்லி தெரிய வருகின்றது. மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் நாங்கள் உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எமது கணேசன் குரலுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். எமது காணொலிக்கு இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். விசேட பண்டிகை காலங்களில் பிரபல்யமான நிறுவனங்களின் பேரால் இணையதளத்தில் உலா வருகின்ற பரிசுகள், பகிர்வுகள் போன்றவற்றை சட்டவிரோதமானவை என்றும் அவற்றை நம்பி உள்நுழைய வேண்டாம் என்று சொல்லியும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லியும் இணைய குற்றவியல் போலீசார் அவசர எச்சரிக்கை விட்டிருக்கின்றார்கள். இந்த அவசர எச்சரிக்கையை விட்டவர் யார் என்று சொல்லி நீங்கள் பார்க்கின்ற போது இணைய குற்றவியல் போலீசார் அவசரமாக அறிக்கை ஒன்றை விட்டிருக்கின்றார்கள். தற்சமயம் தீபாவளி பண்டிகை நெருங்கி வருகின்ற இந்த சூழலில் இவ்வாறான பரிசு பொருட்கள், வாழ்த்து பகிர்வுகள் ஊடாக மோசடிகள் அதிகரித்துள்ளன. இவ்வாறான பகிர்வுகளின் ஊடாக
பயனர்களினது கைத்தொலைபேசி ஹேக்கிங் செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளதாகவும் அதனூடாக தனிப்பட்ட தரவுகள், வங்கி விவரங்கள், சமூக வலைத்தள கணக்குகள் களவாடப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அத்துடன் தீபாவளி பரிசு பொதியொன்றை வெற்றி பெற்றுள்ளீர்கள், விலையுயர்ந்த தொலைபேசியை வெற்றி பெற்றுள்ளீர்கள், அவற்றை உங்களுக்கு அனுப்புவதற்காக குறிப்பிட்ட அளவு பணத்தை வைப்பிலிடுங்கள் போன்ற அனாமதேய தொலைபேசி அழைப்புகளை நம்பி மோசடி வலைக்குள் சிக்காது அவதானத்துடன் செயல்படுமாறு போலீசார் எச்சரிக்கை விட்டிருக்கின்றார்கள். எனவே இது போன்ற இன்னொரு செய்தியில் உங்களுடன் வந்து இணையும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.